இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அம்மா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ரசூல் தான், அவர்களும் மனிதர் தான். எல்லா நபிமார்களும் வஃபாத்தானார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு முத்தியல்லாஹு அவர் சொன்னார்கள், எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதாக ஒரு மிம்பர் படி செய்து கொடுக்கப்பட்டது. பழைய மிம்பர் படியை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. அப்படி ஜும்மா குத்பா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு சத்தம் கேட்குது, அழுவுற சத்தம். யாரும் அழுவல, யாரும் பார்த்தா அந்த மிம்பர் இடத்துல இருந்து அந்த சத்தம் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மிம்பர்கிட்ட கேட்கிறாங்களா, ஏன் அழுவுற, யாரும் சொல்ல, இத்தனை நாள் ஏன் மேல நின்று நீங்க குத்பா செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த பிரிவை என்னால தாங்க முடியல என்று அந்த மிம்பர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு மரக்கட்டை, உயிர் இல்லாத மரக்கட்டையால் கூட அந்த ரசூலுடைய பிரிவை தாங்க முடியவில்லையே. இத்தனை நாள் நாம் கூட இருந்தோமே, இவ்வளவு நாள் நாம் அவர்களிடத்திலே பழகினோமே, அவர்களுடைய பிரிவை எங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று அந்த சஹாபாக்கள் கருதினார்.